அதுல சந்தேகமே வேண்டாம். ஷியூர் சக்சஸ். அந்த கிரிமினலை என்கொயரி பண்ணி அவங்க லீடர் யாருங்கிறத இன்ஸ்பெக்டர் சங்கர் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவார். இந்த இல்லீகல் வேலைக்கெல்லாம் யார் லீடர்? தெரியாது. தெரியாது? தெரியாது சார். எஸ் இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர். நான் லட்சுமி வைஸ் பேசுறேன். தெரியுதா? என்னம்மா? இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வரீங்களா? எனி இம்பார்ட்டன்ட் மேட்டர்? இன்னைக்கு பர்த்டே. அப்படியா? மறந்தே போயிட்டேன். many happy returns of the day. நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்றீங்களா? பர்த்டே உங்களுக்குங்க. எனக்கா? கோச்சிக்காதம்மா. ஐ எம் சாரி. நான் வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? லீவ் மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி. டிஜி சார் உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க. மிஸ்டர் நம்பியார். எஸ் சார். இந்த ராஸ்கலை உள்ள தூக்கி போடுங்க. வந்து பேசிக்கிறேன். எஸ் சார். வாங்க மிஸ்டர் சங்கர். அண்ணா நகர் கொலைகேஸ் விஷயமா நாம தேடிக்கிட்டு இருந்த குற்றவாளிகள் பாம்பே மொத்தங்காவல தங்கி இருக்கிறதா நமக்கு நியூஸ் வந்திருக்கு. சோ நீங்க இன்னைக்கே புறப்பட்டு பாம்பே போக வேண்டியிருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? நத்திங் சார், நத்திங். டியூட்டி ஃபர்ஸ்ட், பர்த்டே நெக்ஸ்ட். பர்த்டேயா? யாருக்கு? எனக்கு தான் சார். ஐ சி. அப்ப இன்னைக்கு நீங்க பாம்பே போக முடியாது. நோ ப்ராப்ளம் சார், நான் புறப்படுறேன். சார். எஸ். இன்ஸ்பெக்டர் சங்கரை பார்க்க அவங்க மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க. கூடவே குழந்தைகளும் வந்திருக்கு. ஓகே ஓகே, போய் பாருங்க. என்ன லட்சுமி, எங்க வந்த? வைகுண்டத்துக்கு. என்ன இது ஆபீஸ்ல விளையாட்டு? திருமால் இருக்கிற இடம் தானே லட்சுமிக்கு வைகுண்டம். திருமால் லட்சுமி எங்க வச்சிருக்கான்னு தெரியுமா? ஆமா, என்ன இதெல்லாம்? பிறந்த இடத்துல தானே பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. நீங்க பிறந்ததே போலீஸ் ஸ்டேஷன் தானே. என்னம்மா கேலி பண்றியா? ஆமா, வருஷத்துல ஒரு நாள் கூட போலீஸ்காரங்களுக்கு லீவு கிடையாதா? மத்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, போலீஸ்காரங்களுக்கு மட்டும் கிடையாதோ? அரசியல் பேசுறியா? அவஸ்தைய சொல்றேன். ஆமா, இப்ப நீங்க என் கூட வரீங்களா இல்லையா? வெரி குட் சார். வைஃப் நைஃப். ஐ எம் சாரி சார், பர்த்டே. புரியுது புரியுது. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மிஸ்டர் சாமுவல். அம்மா போன் பண்ணாங்க. ஏதோ சினிமா கூட்டிட்டு போறதா சொன்னீங்களா? ரொம்ப நாளையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இஸ் இட்? எஸ் சார். மிஸ்டர் சங்கர். எஸ் சார். ஒய்ஃப் ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட். பர்த்டே கேக்க இங்கே விட்டிலாமே. எஸ் சார். ஹாப்பி பர்த்டே டு டாடி.
பியூட்டிஃபுல். என்ன அழகு போட்டிக்கு நிக்கிற? என் அழகு உங்க ஒருத்தக்கு தான். நான் என் போட்டிக்கு போகணும். என்னது புதுசா பால் டம்ளர்? ஓ, பழைய நினைப்போ? ஏ, புதுசா நினைக்கூடாதா? எந்த வயசுலயும் சம்சாரம் இப்படி ஒரு கெட்டப்பா இருந்தாதான் வாழ்க்கை ஒரு செட்டப்பா இருக்கும். என்னது புதுசா கல்யாணம் மாதிரி? மாசத்துல 3/4 நாளும் ஸ்டேஷன்ல தானே நைட் டியூட்டி. ஓஹோ, வீட்டு டியூட்டி மறந்துட்டேங்கறியா? இந்த காலத்து பெண்களுக்கு வேகம் அதிகம். ஆஹா, மத்த பெண்களை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர். ஒரு ஸ்மக்லிங் குரூப் பெங்களூர் ஹை ரோட்ல லாரியில கோல்டோட வரதா நியூஸ் வந்திருக்கு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். டியூட்டியா? சாரி லக்ஷ்மி, நான் புறப்படுறேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்காத. பாதியில விட்டுட்டு போயிடும். வரேன். எவன்டா அந்த போலீஸ் ஆபீசர்? இன்ஸ்பெக்டர் சங்கர். இத்தனை வருஷ சர்வீஸ்ல நம்ம ஆளுங்க இப்படி மாட்டிக்கிட்டுதான் இல்ல. புது இன்ஸ்பெக்டர் சங்கர் இவ்வளவு பயங்கரமானவரா இருப்பாருன்னு நாங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்ல பாஸ். அவரை பார்க்கவே பயமா இருக்கு பாஸ். Damn it! பயப்படுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. Be bold and face the world. அதுதான்டா என் பிரின்சிபல். இல்லனா பணக்காரங்களுக்கு மேல லீடரா, அண்டர் கிரவுண்ட்ல ஸ்மக்லரா என்னால வாழ்க்கை நடத்த முடியாது. ஆல் ரைட், அட்வொகேட் காளிதாஸ் உடனே போன போடு. அடுத்த 10 நிமிஷம் அவர் என் வீட்டுல இருக்கணும். கடத்தல் கேஸ்ல போலீஸ் உன்னை புடிச்சிருமா? உன் பின்னால நிக்கிறது யார்? உன் பொண்ணு என் பசங்களும் தான் நிக்கிறாங்க. அவங்கெல்லாம் எதிர்காலத்துல நிப்பாங்க. இப்ப நிக்கிறது யார்? கிங் ஆஃப் கிரிமினல் லாயர்ஸ் காளிதாஸ். கைலாஷ், நான் இருக்கிற வரைக்கும் சிட்டி போலீஸ்ல இருந்து சென்ட்ரல் சிபிஐ வரைக்கும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் சங்கர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கெடுபிடிக்காரன்னு டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறாங்க. புத்தனை ஏசும் போலீஸ் வேலைக்கு வரமாட்டாங்கப்பா. அப்படி வேலை செய்ய வந்தாலும் அவங்கள வேலை செய்ய விடாம விரட்டிடுவாங்க. கருவாட்டுக்கு மயங்காத பூனையும் கமிஷனுக்கு மயங்காத அதிகாரி இந்த உலகத்திலேயே கிடையாது கைலாஷ். சோ கம் டு த பாயிண்ட். கத்தைய 5 லட்சத்தை எடுத்து பிரீஃப் கேஸ்ல போடு. நேர சங்கர் வீட்டுக்கு ஓடு. பாத்தியா கைலாஷ், போலீஸ வளைச்சு போடுன்னு பைய வளையத்தை போட்டு காட்டுறான். நல்ல சகுனம். போ. தாயே பரமேஸ்வரி, எந்த திருஷ்டியும் படாம என் கணவர் வாழ்நாள் எல்லாம் வெற்றியே பெறணும் தாயே. ஏய், என்ன இது 3 தடவை சுத்துறதுக்கு 30 தடவை சுத்துற?
காலையில இருந்து அந்த கடத்தல் கும்பலை பிடிச்சதுக்கு கண் திருஷ்டியா எத்தனை பேர் பாராட்டிட்டு போனாங்க. ஒருத்தருக்கு 2 கண்ணுன்னா 15 பேர் வந்துக்குனாங்களே. மீசா 30 கண்ணு ஆகல. இவ்வளவுதானே, வேற ஏதாவது காய் இருக்கா? இந்த பூங்கம்பு வாசல்ல கொண்டு போய் வீட்டை 3 சுத்தி சுத்திட்டு எல்லா திருஷ்டியும் போறப்பல பட்டாரு போட்டோட. நான் ஒட்டைக்கிற உடையில கூறு கூறா செதறிக்கின்னு போய் கண்ணு போட்டவன் மூஞ்சி முகரையெல்லாம் அடிச்சு கீழ்க்கும் பாரு. ஊரார் கண்ணு, உத்தார் கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு எல்லாம் போகுது இத்தோட. கீழே கற்பூரம் அறியுத கண் தெரியல மிச்சுக்கிறிய. இன்ஸ்பெக்டர் சங்கர் இருக்கார? அவருக்கு என்ன 4 பேருக்கு செம்தியா குடுக்கற மாதிரி ஸ்ட்ராங்கா வைக்கிறாரு. போய் பாரு. வெள்ளைக்காரன் விட்டுட்டு போன கட்சி புள்ள போல இருக்குது. அவர் பாண்டும் கோட்டும் நடையும். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க். நேத்து பிடிச்ச கும்பலோட லீடரை கண்டுபிடிக்க அந்த லீடரே வந்திருக்கேன். ஐ எம் கோப்ரா கைலாஷ். நான் என்ன எடுக்கிறேன்னு தெரியாம கன்னையும் எடுக்கிறீங்க மிஸ்டர் சங்கர். ஆஃப்டர் ஆல் இது என் பிரீஃப் கேஸோட கீ. நான் எதிரையுமே சமாதானமா போறவன். போலீஸும் கிரிமினலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது தான் 2 பேருக்குமே சேஃப்டி. இன்ஸ்பெக்டர், ஏதோ பெருசா நாட்டுக்கு சேவை செய்யற நினைச்சு எங்களை மாதிரி கடத்தல்காரர்களை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு வெறும் அச்சடிச்ச பேப்பரை தான் கொடுக்கும். அதை நீங்க செவுத்துல தான் மாட்டிக்க முடியும். நானும் அச்சடிச்ச பேப்பரை தான் தரேன். அதை சேஃபா நீங்க பேங்க்ல போட்டுக்கலாம். மிஸ்டர் சங்கர், முதல்ல வீடு, அப்புறம்தான் நாடு. வாட் டு யூ சே? 5 lakhs. ஐ மீன் 5 லட்சம். வீடா நாடா? அரஸ்டிங்க அக்செப்டிங்க? பொசிஷனா கமிஷனா? தீப்பெட்டு இருக்கா? சிகரெட் கொடுத்தவ? இந்த நோட்டை கொடுத்த கரன்சி கொடுத்து என்ன ஆச்ச காட்டுறியா? டேமேஜ்! என்ன ரெட் லைட் ஏரியா பொண்ணு நான் நினைச்சேன். நோ, அவளுக்கு நாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டோம். ஐ சே ஷட் அப். உன் பேர்ல நான் இன்னும் வாரண்ட் எடுக்கல. எடுத்திருந்தா இங்கேயே உன்னை அடிச்சு பார்சல் பண்ணி பரலோகம் அனுப்பியிருப்பேன். போலீஸ்காரனா பேசாதீங்க, பிழைக்கிறவனா பேசுங்க. அவுட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஐ சே கூல் டவுன், ரிலாக்ஸ். அவர் சொல்றது கரெக்ட் தாங்க. லட்சுமி, ஒரு பெரிய மனுஷன் நம்ம குடும்ப நிலைமையை பார்த்து ஒரு பெரிய தொகையோடு வந்திருக்கும் போது சிரிச்சு பேசாம சீரியஸா பேசுறீங்களே. லட்சுமி, ஏங்க உங்களை கொடுத்து டியூட்டி பார்த்தாலும் சம்பளமும் சன்மானமும் தான் கிடைக்கும். பங்களா கிடைக்குமா? இப்படி பண்டில் பண்டிலா பணம் தான் கிடைக்குமா? வர லட்சுமியை வேண்டாம் சொல்லக்கூடாது. நீங்க கொடுங்க. லட்சுமி, this is bribery. I say லஞ்சம். லஞ்சம் கொடுக்கிற நோட்லயும் சர்க்கார் முத்திரை தான் இருக்கும். இவர் முத்திரை இருக்காது. நீங்க கொடுங்க சார். லாட்டா இருக்கிற பணத்துல ஒரு பார்ட் நமக்கு தரார். அவர் பெரிய சோசியலிஸ்ட் இல்ல சார்? சூப்பர். தெரியாமலா பொம்பளைங்க இடுப்புல கொத்து சாவி தொங்குது. குடும்ப பாரம்னா அவங்களுக்கு தான் தெரியும். நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. நாங்களும் ஏதாவது செய்யணும்ல. தேங்க்யூ. உங்க பர்ஸ் எடுங்க. எடுங்க பர்ஸ. 1 ரூபாய், 1 ரூபாய். என்ன பாக்குறீங்க? இது நாணயமா சம்பாதிச்ச நாணயம். இதுக்கு அப்புறமாவது நாணயமா நடந்துக்க கத்துக்குங்க. What do you mean? கழுத்துல மஞ்ச கயிறு கட்டிருக்கிற தவிர லஞ்சத்தை கட்டலடா மடையா. அதிர்ச்சியா இருக்கா? பொம்பளைங்க கிட்ட சாவி குத்தையே கொடுக்கறாங்க தெரியுமா? புருஷன் உழைச்சு சம்பாதிக்கிறத உருப்படியா சேர்த்து வைக்கத்தான். உன்ன மாதிரி உருப்படாதவங்க கிட்ட கமிஷன் வாங்கி பூட்டி வைக்கிறதுக்கு இல்லடா. மரியாதை எடுத்துட்டு போ. உங்க நேர்மையான குணத்துக்கு நீங்க நிச்சயமா சொர்க்கத்துக்கு தான் போவீங்க. கைலாஷ், உனக்கு பதில் சொல்றதுக்கு மீச வச்ச ஆம்பளை நான் தேவையில்லை. நிக்கிறவளே கழுத்துல மஞ்ச கைத்தோட ஏன் மனைவி, அவ பதில் சொல்லுவா. ஓ, மஞ்ச கைத்தோட நிக்கிறாங்க இல்ல? பாய்.